இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த ஷூ பேக் கிளீனர், ஹங் கட் மேக்கர் இது எல்லாமே ஹோல்சேலில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஷார்ட்ஸை வந்து ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஷூ பேக் கிளீனர். நம்ம நார்மலாக இருக்கிற ஷூஸ் எல்லாமே கையில் துவைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு வர்றதில்ல. இதில் பார்த்திங்கன்னா உள்ள நிறைய மைக்ரோ ஃபைபர் கிளாத்ஸ் இருக்கிறனால ஈஸியாக துவைச்சிருது. இது 2 விதமான சைஸில் டியோடாப்பில் அவைலபிள். சின்னது பார்த்திங்கன்னா 146, பெருசு பார்த்திங்கன்னா 186 இருக்கும். ஸோ நம்ம ஷூ வந்து நார்மலாக கழுவாமல் இது மாதிரி லிக்விட் ஊற்றி வாஷிங் மிஷினுக்குள்ளே போடும்போது பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு வருதுன்னு சொல்லி அது ஒர்க் ஆகுதா இல்லையா நம்ம தனி ஷார்ட்ஸில் பார்த்துருவோம். தென் பார்த்தீங்கன்னா யோகட் மேக்கர். இது வந்து ஹங் கர்ட் மேக் பண்ணுறதுக்கும் சொல்லிக்கலாம். நம்ம நார்மலாக வீட்டில் நம்ம வைக்கிற தயிரையுமே இதில் ஊற்றி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைனர் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மெஷ்ஷில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தயிரில் இருக்கிற தண்ணி எல்லாமே கீழே அப்படி டைரெக்டாக வடிஞ்சிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு கெட்டி தயிர் கிடைக்கும். ஸோ யோகட்டு, ஹங் கர்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைனில் அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250, 300 போட்டிருக்காங்க. பட் டியோடாப்பில் வந்து ஜஸ்ட் நமக்கு ஒரு 199 ருபீஸ் 180 தான் கிடைக்குது. இந்த மாதிரி நம்ம ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற வேவ் வாட்டர் எல்லாமே கீழே கலெக்ட் ஆயிரும், நமக்கு கெட்டியான தயிர் கிடைச்சிரும். ஸோ இந்த வேவ் வாட்டரையுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு வேறு எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஒர்த்தியான ப்ராடக்ட். தென் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஷூஸ் ட்ரையர் ஜஸ்ட் 65 ருபீஸ்க்கு தான் டியோடாப்பில் போட்டிருந்தாங்க. ஸோ மழை காலத்தில் இன்கேஸ் நம்ம வாஷிங் மிஷின்லையோ இல்லை ஷூவில் தண்ணி போயிருச்சுன்னா இதை உள்ளே வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்விட்ச் தான் போட்டோடனே பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ஹீட் ஆகுது. 65 ருபீஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஒர்த்தியாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த 3 ப்ராடக்ட்டில் எதுக்காவது ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தியாக இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள்.